அனைவருக்கும் வணக்கம். அவிநாசி ஸ்ரீ லிங்கேஸ்வரர் திருக்கோவில் தேவார பாடல் பெற்ற கொங்கு நாட்டுத் தலங்களில் முதல் தலமாகும். தேவார பாடல் பெற்ற 276 சிவாலயங்களில் 205வது தேவார தலமாகும். இத்தலத்தில் இறைவன் அவிநாசி ஈஸ்வரர், அவிநாசிநாதர், பெருங்கேடிலியப்பர், அவிநாசி லிங்கேஸ்வரர், இரவி கருணாம்பிகை, பெருங்கருணை நாயகி என்ற திருப்பெயருடன் விளங்குகிறார்கள். ஸ்தல விருட்சம் பாதிரி மரம், தீர்த்தம் காசிக்கிணறு, நாகக்கன்னிகை தீர்த்தம், ஐராவத தீர்த்தம். புராண பெயர் திருப்புக்கொழியூர் அவிநாசி, திரு அவிநாசி. சுந்தரர் பெருமான் இத்தலத்தை தரிசித்து எங்கேனும் போகினும் எம்பெருமானை நினைத்தங்கால் கொங்கே புகினும் கூரை கொண்டு ஆரலையப்பர் இலை பொங்காடு அரவா புக்கொழியூர் அவிநாசியே எங்கோனே உனை வேண்டிக் கொள்வேன் பிறவாமையே என தேவாரப்பதிகம் பாடியருளினார். இத்தலத்தில் 70 அடி உயர தீபஸ்தம்பம் எனப்படும் தூணில் விநாயகர், புனித சுந்தரர் மற்றும் இத்தலத்தின் வரலாற்றோடு தொடர்புடைய முதலவாய்ப் பிள்ளை ஆகியோரின் சிற்பங்களுடன் கட்டப்பட்டுள்ளது. முதலில் விநாயகரை வணங்கிய பின்பு பெரிய கோபுரத்துக்கும் அம்பாள் சன்னதியின் கோபுரத்திற்கும் நடுவில் உள்ள தவத்தில் இருக்கும் பாதிரி மரத்து அம்பாளை தரிசனம் செய்த பிறகுதான் உள்ளே செல்ல வேண்டும். அம்பாளின் கோவில் பின்புறம் உள்ள மதில் சுவரில் தேள் உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது. இவ்வம்மனை வழிபட்டால் விஷம் நீங்கும். இந்த அம்பாளை பற்றி ஒரே நாளில் 100 பாடல்கள் இயற்றப்பட்டுள்ளது. இக்கோவிலின் உட்பிரகாரத்தில் பைரவ சன்னதி உள்ளது. இது காசிலிருந்து எடுத்து வந்ததாகவும் காசி பைரவருக்கு முற்பட்டவர் என்றும் புராணங்கள் கூறுகின்றன. இவருக்கு வடைமாலை சாற்றுவது சிறப்பான வழிபாடாகும். இக்கோவிலின் நவகிரக சன்னதியின் அருகில் சனீஸ்வரருக்கு தனி சன்னதி உள்ளது. வசிஷ்டர் சனி தோஷத்திலிருந்து விடுபட இத்தல சனீஸ்வரரை வணங்கி விடுபட்டார். ஆதலால் அவரே இக்கோவிலில் தனி சன்னதி உருவாக்கினார். இடது காலை பீடத்திலும் வலது காலை காகத்தின் மீது வைத்தும் காட்சி தருகிறார். இத்தலத்தில் தட்சிணாமூர்த்தி தலைக்கு மேல் சிவயோகி என்ற முனிவர் யோகாசனத்தில் உள்ளார். இவர் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு அளப்பரிய ஞானத்தை பெற்று குருவை மிஞ்சிய சிஷ்யன் ஆனார். ஆதலால் குருவின் குருவாக மதிக்கப்படுகிறார். இத்தல இறைவன் சுயம்புமூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். கோவிலின் ஸ்தல விருட்சமான பாதிரி மரம் பிரம்மோற்சவத்தின் மட்டுமே பூக்கும் தன்மையுடையது, மற்ற காலங்களில் பூக்காது. மரத்தின் இத்தகைய இயல்பானது இறைவனின் மீது ஸ்தல விருட்சம் கொண்டுள்ள பக்தியை காட்டுகிறது என தலபுராணம் கூறுகிறது. ஸ்தல வரலாறு. சுந்தரர் இவ்வூரில் உள்ள தெருவின் வழியே சென்றபோது எதிரெதிரே இருந்த 2 வீடுகளில் ஒரு வீட்டில் பூணூல் கல்யாணம் நடப்பதையும் மற்றொரு வீட்டில் பெற்றோர் சோகமாக இருப்பதையும் கண்டார். இதற்கான காரணத்தை சுந்தரர் கேட்கவும் 2 வீட்டிலும் 4 வயதுடைய சிறுவர்கள் இருந்ததாகவும் இவரது குழந்தையை குளத்தில் குளிக்கும் பொழுது முதலை இழுத்துச் சென்று விட்டதாகவும், இப்பொழுது அந்த சிறுவன் இருந்திருந்தால் அவனுக்கும் பூணூல் கல்யாணம் நடந்திருக்கும் என்ற வருத்தத்தில் இருப்பதாகவும் தெரிவித்தனர். இதனை அறிந்த சுந்தரர் அங்கிருந்து நேராக அவிநாசி அப்பர் கோவிலுக்கு சென்று அந்த குழந்தையை மீட்டுத் தர வேண்டும் என்று அந்த சிவனிடம் வேண்டிக் கொண்டார். சுந்தரரின் வேண்டுதலுக்கு செவி கொடுத்த இறைவன் அந்த முதலைக்கு 4 வயதுடைய சிறுவன் 3 ஆண்டுகள் கழித்து 7 வயதுடைய சிறுவன் எப்படி இருப்பானோ அந்த தோற்றத்திலேயே அந்த சிறுவன் முதலை வாயிலிருந்து
வெளியில் வர வேண்டும் என்று கட்டளையிட்டார். சுந்தரர் அந்த குளம் இருக்கும் இடத்தை காண்பிக்கும்படி கூறினார். அந்த குளம் அப்பொழுது வற்றியிருந்தது. சுந்தரர் இறைவனை நினைத்து 4வது பதிகமான உரைப்பார் உரையுகந்து உள்கவல்லார் தங்கள் உச்சியாய் அரைக்கு ஆடு அறவா ஆதியும் அந்தமும் ஆயினாய் புரைக்காடு சோலை புக்கொழியூர் அவிநாசியே கரைக்கான் முதலைப்பிள்ளை தரச்சொல்லு காலனையே என்று பாடியவுடன் முதலை வாயிலிருந்து 7 வயதுடைய சிறுவன் வெளிப்பட்டான். சுந்தரர் சிறுவனை பெற்றோரிடம் அழைத்துச் சென்று அவர்களது விருப்பப்படி பூணூல் கல்யாணமும் நடத்தி வைத்தார். இது இத்தலத்தில் முக்கிய நிகழ்ச்சியாக ஆண்டுதோறும் பங்குனி உத்திரத்தில் 3 நாட்கள் முதலைவாய்ப்பிள்ளை உற்சவம் நடக்கிறது. யமன் வாயில் சென்றவனை கூட இத்தலம் மீட்டுத் தரும் என்பது இதன் பொருள். நீண்ட ஆயுளை கொடுக்கக்கூடியவர் இந்த அவிநாசி அப்பர். சிவபெருமானுக்கு ஆசுதோஷன் என்ற பெயரும் உண்டு. ஆசுதோஷன் என்றால் எளிதில் அருள் புரியக்கூடியவன் என்று பொருள். அப்படிப்பட்ட இறைவன்தான் இந்த அவிநாசி அப்பர். விநாசம் என்றால் அழியக்கூடியது, அவிநாசம் என்றால் அழிவற்றது என்று பொருள். காசியில் வாசி அவிநாசி என்பார்கள். காசியில் போய் வழிபட்டால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அது இத்தல இறைவனான அவிநாசி லிங்கேஸ்வரரை வழிபட்டால் கிடைக்கும் என்பது ஐதீகம். இங்குள்ள அவிநாசி அப்பர், பைரவர், காசி தீர்த்தம் 3ம் காசியில் இருந்து கொண்டு வரப்பட்டவை. அமாவாசை அன்று இங்குள்ள காசி கிணற்று நீராடி இறைவனை வழிபடுவது சிறப்பு. அன்றைய தினம் மதியம் இடைவேளை இல்லாமல் திறந்தே இருக்கும். இத்தலத்தில் தவக்கோலத்தில் ஒரு அம்மனும் சிவன் அருகில் மூலஸ்தானத்தில் ஒரு அம்மனும் அருளுகின்றனர். இங்கு அம்மன் ஆட்சிபீட நாயகி என்பதால் சுவாமிக்கு வலப்புறம் வீற்றிருக்கிறார். சிவனுக்கும் அம்மனுக்கும் தனித்தனி ராஜகோபுரமும் கொடிமரமும் உள்ளது. சிவாலயங்களில் சிவனுக்கு பின்புறம் அருள்பாலிக்கும் விஷ்ணு இத்தலத்தில் கொடிமரத்தின் அருகில் சிவனை பார்த்தபடி அருளுகிறார். மைசூர் மகாராஜா வம்சத்திற்கும் இத்தலத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. இவர்கள் பதவியேற்ற பின் காசிக்கு சென்று லிங்கம் எடுத்து வந்து இங்கு பூஜை செய்த பின்பே ஆட்சி பொறுப்பை ஏற்பார்கள். மாணிக்க வாசகர் மதுரையில் இருந்தபடியே அவிநாசி அப்பரை பாடியுள்ளார். சிவனுக்கும் அம்மனுக்கும் நடுவில் அருங்கோண அமைப்பிலான சன்னதியில் முருகன் அருளுவதால் இத்தலம் சோமாஸ்கந்த வடிவிலானது. இத்தலத்தில் உள்ள பைரவருக்கு வடைமாலை சாத்தி வழிபடுவது விசேஷம். இது போன்ற பதிவுகள் பிடித்திருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குருவடி சரணம், திருவடி சரணம். நன்றி.